நீ டோல்கேட் பாஸ் வச்சிருக்கியா அந்த டேக் இருக்குல்ல? ஆமா. மினிமம் பேலன்ஸ் எவ்வளோன்னு? 400 ரூபாய் வைக்கணுமா? ஆமா. 400 ரூபாய் தானேடா? 400 ரூபாய் தான்டா. கோடிக்கணக்கான 400 ரூபாய் எவ்வளோ வரும்டான்னு. இது ஒரு பெரிய ஃப்ராட் இல்லையா? அது கோடிக்கணக்கான பேர் டேகை வச்சுக்கிட்டு 400 ரூபாய்னா இதுக்கு அங்கே வச்சிருக்காங்க. பிளாக் மணின்னு சொல்றீங்க. ஒரு பெரிய ஒரு டிமானிட்டைசேஷன் பண்ணானுங்க. எங்க போச்சு? கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்டான மெஷர்ஸ் இதுன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த கருப்பு பணம் எவ்வளவு ஒழிச்சிருக்காருன்னா, நான் அவருக்கு ஓட்டுக்கு அவர் காசு கொடுக்குறது இல்லையா? எங்கேருந்து வரலாம் அவருக்கு? அவர் காஸ்டியூம்க்கு எங்கேருந்து வருது மன்னருக்கு? 1,60,00,000 ரூபாய் அவருடைய எஸ்பிஜி செக்யூரிட்டி. நான் கொடுத்ததுல ஒரு புஷ்ப விமானத்தை வாங்கிட்டு இந்த எலெக்ஷன் கேம்பெயின் சுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் யார் காசுல சுத்திக்கிட்டு இருக்காரு? இந்த மன்னருக்கு ஒரு மூஞ்சிக்கு நேரா சொல்லணும், உன்னுடைய பெட்ரோல் காசு, உன்னுடைய செக்யூரிட்டி காசு, நீ போடுற துணி காசு என் காசியா? நான் அதுக்கா பண்ணேன்? நான் அதுக்காக கொடுத்தவனு கேட்டு 3000 கோடிக்கு நீ ஒரு சிலையை கட்ட மேக் இன் இந்தியான்னு ஸ்டார்ட் பண்ணாரு. நம்ம ஊர்ல வந்து சில்பக்கடை பண்றாங்க இல்லையா? ஏன் சைனால இருந்து வர வைக்கிற வல்லபாய் பட்டேல? கேரளால ஃபிளட்டான 500 கோடி கொடுக்க மாட்டேங்கிற? எது முக்கியம் இந்த நாட்டுக்கு? அந்த வல்லபாய் பட்டேல் ஸ்டைடி கட்டி அன்னைக்கு முடிஞ்சிடுச்சு. செல்ஃபி முடிஞ்சிடுச்சு. இப்போ போய் பாருங்களேன் சுத்தி முத்தி என்ன இருக்கு அதோட